ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் ஹோம் மேக்கர். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ளீட்டட் பப் ஸ்லீவை எப்படி மிஷினில் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்லீவ் பார்த்தோன்னா கீழே வந்து ஆரி ஒர்க்கும் மேலே வந்து நெட்டட் ஸ்லீவில் ப்ளீட்டட் பப் ஸ்லீவ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவோட ஸ்டிச்சிங் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் டீட்டெயிலாக உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்தோன்னா நெட் ஃபேப்ரிக். இது பார்த்தோன்னா நமக்கு ஸ்லீவோட பாட்டமில் வைக்கிற பார்டர். லைனிங்கை வந்து ஸ்லீவோட எவ்வளோ அளவோ அது கரெக்ட் அளவு எடுத்திருக்கேன். லென்த்து பார்த்தோன்னா ஒரு 10.25 இன்ச்சஸ்க்கும் அகலத்தில் வந்து ஒரு 7 இன்ச்சஸ்க்கும் கீழே பாட்டம் வந்து ஒரு 5 இன்ச்சஸ்க்கு வந்து நான் எடுத்திருக்கேன். உங்கள் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ அளவோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அகலத்தில் வந்து 7 இன்ச் இருக்கிறதால 7 வந்து 4ஆல் பெருக்கினாலும் சரி, அதை வந்து 4 மடங்காக எடுத்தாலும் சரி, அதாவது 2 மடங்கு எடுக்கும் போது 14 அப்படியே ஒரு மடங்கு எடுக்கும்போது 28. ஸோ ஒரு சைடு வந்து 7 இருக்குன்னா 14 ஆகும், இன்னொரு சைடு வந்து 7 வந்து 14 ஆகும். மொத்தம் சேர்த்தா 28 இன்ச்சஸ்க்கு நமக்கு அகலத்தில் வேணும். அதே மாதிரி பார்டர் ஆரி ஒர்க் பண்ணது ஒரு 4.5 இன்ச்சஸ்க்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த 4.5 இன்ச்சஸை கழிச்சிட்டு நம்ம மேலே எவ்வளோ ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவ் லென்த் வைக்கணும்னா ஒரு 5.5 இன்ச்சுக்கு நமக்கு இருக்குது. ஸோ 5.5 இன்ச்சுன்னும் போது நமக்கு வந்து 2 பார்டர் அண்டு ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச், மேலே ஆம்போல் வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் கால்குலேட் பண்ணி நான் ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அதாவது 7 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ 7 இன்ச்சஸ் இல்லைனா வந்து 6.5 இன்ச்சஸே ஓகே. ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது பண்ணோன்னா நம்ம ட்ரிம் பண்ணி கூட விட்டுக்கலாம். கம்மியாக எடுத்துட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே நான் எடுத்து இந்த மாதிரி லென்த் வைஸ் நமக்கு எவ்வளோ நெட்டட் ஃபேப்ரிக் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து எப்படி வந்து இதை வந்து மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஒரு 14 இன்ச்சஸ் என்னும் போதோ ஒரு சைட் ப்ளீட்க்கு நமக்கு வந்துடும். ஒரு ஸ்லீவை 2ஆக மடிக்கும் போதோ ஒரு சைடு ஸ்லீவுக்கு வந்து ஒரு 14 இன்ச்சஸ்க்கு ப்ளீட்டடும், இன்னொரு 14 இன்ச்சஸ்க்கு இன்னொரு சைடு ப்ளீட்டடும் நமக்கு வரும்போதோ 28 இன்ச்சஸ் வரும். ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத. இப்போ இந்த நெட்டட் ஃபேப்ரிக்கில் ஒரு 3 இன்ச் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுக்காக ப்ளீட்டிங் லைன் நம்ம எடுக்க போகிறோம். ஒரு ப்ளீட்டுக்கும் தனியாக வந்து லைன்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணாலும் சரி, இல்லைனா நம்ம வந்து இப்போ நான் வைக்கிற மாதிரி ப்ளீட்டடை வந்து லைனாக ப்ளீட் பண்ணி எடுத்தாலும் சரி. கஸ்டமர் வந்து ரொம்ப புஃப்னு இல்லாமல் நமக்கு வந்து கொஞ்சம் ப்ளீட் வைக்கும் போது கொஞ்சம் மடங்கி கொடுத்தா போதும், ஒன்றுத்துக்கும் தையல் போட்டால் நெட்டில் வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கும் அப்படின்றதால அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு வந்து மடித்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க, ஒரு லைனுக்கும் ஸ்டிச்சஸ் எனக்கு தேவையில்லை, ரொம்ப பஃப் மாதிரி வைக்காமல் ப்ளீட் எடுக்கும் போது ரெண்டும் ஆப்போசிட் எடுக்காமல் நமக்கு வந்து ஃப்ளாட்டாக கேட்டாங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக நம்ம ஒரு சைடு மடிக்கிற மாதிரி இன்னொரு சைடு மடிக்கணும். இதுவே வந்து பஃப்னு கேட்டாங்கன்னா ஒரு சைடு ஒரு பக்கம் மடிக்கிற மாதிரி அது இன்னொரு சைடு மடிக்கும் போது அது ஆப்போசிட் சைடு மடித்தா தான் அந்த புஃப்னு வர ஸ்லீவ் வரும். இப்போ நம்ம இது வந்து ஃப்ளாட்டாக வர ஸ்லீவ் தான் பண்ண போகிறோம் அப்படின்றதால நெக்ஸ்ட் சைடு ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து ப்ளீட் எடுக்கிறேன் அப்படின்றத. இப்போ வந்து ஒரு நீடில் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதுவே நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து ப்ளீட்டை வந்து கரெக்டாக அந்த ப்ளேஸ்க்கு கொண்டு வந்து மடித்து நீங்கள் தைக்கலாம். இது நெட் ஃபேப்ரிக் அப்படின்றதால ரொம்பவே பொறுமையாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். லென்த் வைஸ் ஒரு 7 இன்ச் அப்படின்றதால ஈஸியாக இருந்துச்சு. ஃபுல் ப்ளீட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ளீட் லைன் எல்லாமே வந்து ஆப்போசிட்டில் இருக்க இந்த ப்ளேஸ்க்கு நம்ம வரும்போதும் நான் ஸ்லோவாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. மடிக்கும் போதோ நம்ம வந்து ஆப்போசிட் மடிக்காமல் மேலே எப்படி மடித்தோமோ அதே மாதிரி கீழேயும் நம்ம மடித்து எடுக்கணும். மேலே மடித்த மாதிரி மடித்து எடுக்கும் போதோ நமக்கு வந்து அந்த ஃப்ளாட்டாக இருக்க பஃப் ஸ்லீவ் வந்து நமக்கு வரும். நெட் ஃபேப்ரிக்ன்றதால கொஞ்சம் நமக்கு வந்து மடங்கி கொடுக்காது. வேணும்னா நீங்கள் வந்து பெல் பின் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணி நீங்கள் வந்து தைக்கலாம். இப்போ மேலே எப்படி மடித்தோமோ அதே மாதிரி அதே சைடு ஆப்போசிட் போகாமல் சேம் சைடே நம்ம மடிச்சுட்டு ஃபுல்லாக இந்த நெட்டட் ஃபுல்லாக நம்ம வந்து ஆப்போசிட்டில் எப்படி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோமோ அதே மாதிரி இந்த சைடும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் பின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பின் பண்ணி ஸ்டிச் பண்ணாலுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுலேயுமே நான் வந்து திக்காக பின் பண்ணும் போது தான் நமக்கு நல்லா ப்ளீட் நின்றுச்சு. மற்றபடி நான் வந்து ஒன்றா போடும்போது அப்படியே மடங்கி வந்துருச்சு. ஸோ ப்ளீட் பண்ணி நான் அழகாக வந்து இந்த ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது
இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்டர் அட்டாச் பண்ணணும். லைனிங் அண்ட் பார்டர் எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்லீவ் கரெக்டாக நமக்கு ப்ளேஸ் ஆகுதான்னு சும்மா வச்சு பார்த்துட்டேன். லைனிங்கோடு கரெக்டாக ஹைட் ப்ளேஸ் ஆகுது. ஸோ ஒரு அதிகமாக இருந்தாலும் மேலே ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணுறது என்னென்னா, லைனிங் வந்து நமக்கு வந்து பார்டருக்கு மட்டும் வரும். நெட்டடு வைக்கிற போர்ஷனில் நமக்கு வந்து லைனிங் வராது. ஆனால் நான் லைனிங்கை வந்து ஃபுல் எல்போக்கும் நான் கட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி ட்ரிம் பண்ணுறேன் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பார்டர் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஸ்லீவுக்கு நம்ம வந்து அதிகமாக எடுத்துருந்தோம்ல, அந்த எக்ஸஸாக இருக்க அந்த கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு படிமான தையல் போட்டால் நமக்கு வந்து ஸ்லீவ் நல்லா மடங்கி கொடுக்கும். ஸோ இந்த தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலே வந்து நெட்டட் வந்து வைக்க போகிறோம் அப்படின்றத, இந்த லைனிங் கிளாத்தை நான் எப்படி கட் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இப்போது இதுக்கு மேலே வந்து சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் வந்து மாற்றி வச்சுருக்கேன். ஸோ சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் மாற்றுறதால நமக்கு வந்து இந்த பீடு எதுவுமே அடிபடாது. ஸோ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் ஃபுட் மாற்றி தைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஸோ நம்ம ப்ரெஷர் ஃபுட் மாற்றி இந்த எட்ஜஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த நெட்டட் ஸ்லீவை நான் எப்படி அட்டாச் பண்ண போகிறேன் அப்படின்றத கவனமாக பாருங்கள். அதாவது ராங் சைடு இல்லாமல் நல்ல பக்கம் இந்த மாதிரி பார்த்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ராங் சைடு வந்து மேல் பக்கமாக பார்த்த மாதிரி வைக்கணும். அதாவது நல்ல பக்கம் நமக்கு வந்து உள்ளே ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம கீழே இருக்க பார்டர் பீஸ், கீழே இருக்க லைனிங் அண்ட் தென் மேலே வச்சுருக்க நெட்டட் 3 கிளாத்தும் நமக்கு வந்து சேமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அது மேலேயே இந்த மாதிரி பாட்டமில் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ஃபுல்லாத்தையும், அதாவது நெட்டுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ப்ளேஸ் விட்டு தைச்சிருக்கோம்ல, அது மட்டும் விட்டுட்டு இப்போ லைனிங் எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். லைனிங் இல்லாமல் தான் நெட்டு வைக்கிறத வந்து அவங்க கேட்டாங்க அப்படின்றதால நம்ம லைனிங்கை ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டா நமக்கு லைனிங் வந்து ஃபுல்லாக நமக்கு போயிடும். நெட்டோட அந்த டிரான்ஸ்பரன்சி நமக்கு இருக்கும். ஸோ நெட் ஃபேப்ரிக் ஃபுல்லாக இருக்கணும். இந்த பிசுறு எல்லாமே வந்து அந்த பக்கம் அடங்கியிருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதால பொறுமையாக ஒரு பீஸ் ஒரு அந்த 1/2 இன்ச்சஸ்க்கு நம்ம தையல் போட்ட அந்த பிசுறு எல்லாமே வந்து படிமான தையல் போட்டு நம்ம வந்து ஸ்லீவோட கீழ் பாட்டம் இருக்குல்ல, அந்த பாட்டம் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து நெட்டட் ஸ்லீவ் மேலே இருக்கிறது நமக்கு தெரியாது. ரொம்பவே நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸு நம்ம ஸ்லீவை வந்து பார்க்கும்போது ரொம்ப லுக் வைஸ் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ப்ளவுஸோட அந்த ஷோல்டரில் வந்து நம்ம ஆம்போல் ஸ்டிச் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் கீழே இப்போ பாட்டமில் இதை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதுவுமே பிசுறு தெரியாமல் அழகாக வரும். இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க நெட் ஃபேப்ரிக், சைடில் இருக்க ஃபேப்ரிக்லாம் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி மேலே ஆம்போல் கர்வுக்கு ஏற்ற மாதிரி நெட் ஷேப்புக்கு வந்து அதாவது ஸ்லீவ் ஷேப்புக்கு வந்து எடுத்துகிட்டு நம்ம ஃபுல் ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஸ்லீவுக்கு நமக்கு இவ்வளோ தான் தேவைப்படும். மேலே வந்தும் அந்த ஷேப் எடுத்து கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஃபைனல் லுக் இப்போ நான் வந்து பார்க்கலாம். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றது பின்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். சூப்பராக ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கஸ்டமர் வந்து போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன், இது ஒரு என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸு, அவங்க கஸ்டமர் வந்து போட்டுட்டு நமக்கு ப்ளவுஸுமே எப்படி இருக்குன்னு லுக் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையுமே வீடியோட எண்டில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு பிரின்சஸ் கட் போட்டு நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதோட டுட்டோரியல், அதாவது டிசைனிங் டுட்டோரியல் அண்ட் தென் ஆரி ஒர்க் இந்த ப்ளவுஸை எப்படி கட் பண்ண எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸ் ரிலேட்டட் எல்லா வீடியோவுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எண்டு ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கஸ்டமரோட பிக்சரும் எண்டில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.